அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி டீம்லேருந்து நமக்கு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹேஷ்டேக் மகாநதி அப்படின்னு அழகாக ஒரு போர்டை போட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து யாருமே இல்லைங்க, கேமரா மட்டும்தான் இருக்குது. கேமராமேன் தான் அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கேமரா மட்டும்தான் இருக்குது, மற்ற ஆர்டிஸ்ட்டு யாருமே இல்லை. இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்கமிங்கில் வந்து எந்த மாதிரி ட்ராக் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியலை. இன்றைக்கி ப்ரொமோ கூட நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்காத ப்ரொமோ தான் வந்தது. சபதம் போடுற ப்ரொமோ வந்தது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருந்தது. இந்த வீக்காவில் இந்த ப்ரொமோவில் வந்துட்டு வீக்கா இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் அவங்க இல்லை. எப்போ எனக்கு தெரிஞ்சு போன இதுலேயுமே வீக்கா இல்லையே, இந்த வாரமே வீக்காக இல்லை. அதுதான் கொஞ்சம் டல்லாக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். போன வாரமே வந்து பசுபதி அண்ட் கேங்கு தான் இருந்தாங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதி அண்ட் கேங் இருக்காங்க. விஜய் வந்து ரெண்டு ப்ரொமோலையுமே அவர் இல்லை. பார்ப்போம் சரிங்களா. ஆனால் அப்கமிங்கில் அவர் கண்டிப்பாக வந்தே ஆகணும், இல்லைன்னா வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான். நாளைக்கு மண்டே ஒரு நல்ல ப்ரொமோ கொடுத்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் கம்மிங் எபிசோட்ஸில் வந்துட்டு எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ சபதம் போட்டிருக்காங்க, அதை நோக்கிய பயணத்தை கொண்டு போவாங்களா, இல்லை விஜய் 2 நாள் டைம் கொடுத்துருக்காரு அதை பற்றி யோசிப்பாங்களா அப்படின்னு தெரில. விஜயோட டைம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா